உங்களை பார்த்தாலே தெரியுது ஏழ்மை என்ற மிருகமே தெரியல. சூப்பரா இருக்கீங்க, சினிமா ஆக்டரா இருக்கீங்க. ரைட். ஒரு காலத்திலேயே ஒரு தேவைக்காக ஊழியம் பண்ணணும் இல்லையா? இல்லையா? தேவைக்காக ஊழியம் பண்ணணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு தேவனுக்காக ஊழியம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் நான் ஒரு பாஸ்டர் ஐயா ஊழியம் பண்ணியிருந்தேன். 16 வருஷம் ஊழியம் பண்ணது பாஸ்டர் கிட்ட. 150 ரூபாய் கொடுத்தாரு. எனக்கு கல்யாணம், எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. நெல்சன் சரியாருல தாமரத்துல அவருடைய தங்கச்சி தான் என்னுடைய மனைவி. கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு 207 ரூபாய் கொடுத்தாரு. 16 வருஷத்துக்கு பிறகு. புரியுது? ஆனா அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு நான் 2000 ஊழியர்களை வளர்த்துருக்கிறேன். 2000 அனாதை பிள்ளைகளை வளர்த்து அழகிறேன். விளம்பரங்களில் சென்னையில், திசைந்துறையில், தஞ்சாவூரில், பட்டாபிராமில், திருவள்ளூரில், மதுரையில 2200 2500 அக்கினி நடந்தாலும் சேதம் ஒன்று மனகலப்பா படிப்பெடுக்கல. இது எங்க சில்ட்ரன்ஸ் ஹோம் தான். நேற்று ஃபாதர் எங்க ஹோம்ல தான் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு நேற்று காலையில். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஏழ்மையை பார்க்காதீங்க, ஆண்டவர் மட்டும் பாருங்க. ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது.